பார்த்துட்டு இருந்தோம் நீக்க வினைகள் அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தோம் ஓகேவா நீக்க வினையில செயின்செப் விதி அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தோம் செயின்செப் விதி நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆல்கஹால்ல நீர் நீக்க வினைகள் நடக்குது பாத்தீங்களா அதாவது நீர் அகற்றும் வினைகள் நடக்கிறது போது ஒன்றிற்கு மேற்பட்ட வழிகளில் நீர் நீக்கம் அடைஞ்சது அப்படின்னா நம்ம எதை பயன்படுத்துறோம் செயின்செப் விதி அப்படிங்கறத பயன்படுத்துறோம் ஓகேவா இந்த விதி மூலம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அல்கைல் தொகுதி பதிலீடு எதுல அதிகமா இருக்கோ அந்த அல்கீன் தான் என்னது முதன்மையான பெருதியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஓகேவா இதோட செயின்செப் விதி முடிச்சோம் இந்த செயின்செப் விதி பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஓகேவா இது 1 மார்க்லயும் கேட்கலாம் இல்ல 2 மார்க்லயும் கேட்கலாம் ஓகேவா 1 மார்க்ல கேட்டா ஒரு சேர்மம் கொடுத்துட்டு இந்த சேர்மத்தை சல்பூரிக் அமிலத்தின் முன்னிலையில் வெப்பப்படுத்தும் போது கிடைக்கும் முதன்மையான பெருதி எது அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா இப்படி கேட்டா 1 மார்க் क्वेश्चन இல்லனா நம்ம என்ன 2 மார்க்ல செயின்செப் விதியை எழுதுக அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா அதனால 1 மார்க் 2 மார்க்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கங்க பார்த்து எழுதி பாருங்க ஓகேவா ஓகே இன்றைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால்களில் எப்படி ஆக்சிஜனேற்றம் நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் அதாவது ஓரணி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் CH3 CH2 OH ஓகேவா ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் இதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் ஏற்றம் அப்படினா நமக்கு என்னன்னு தெரியணும் இது ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் படிச்சதுதான் ஓகேவா ஆக்சிஜன் ஏற்றம் அப்படினா என்ன பண்ணுவோம் ஆக்சிஜனை சேர்ப்போம் ஓகேவா அல்லது என்ன சொல்லுவோம் ஹைட்ரஜன் நீக்கம் செய்வோம் ஓகேவா ஹைட்ரஜன் நீக்கம் செய்யறது அல்லது ஆக்சிஜன் சேர்த்தறது நம்ம என்ன சொல்றோம் ஆக்சிஜன் ஏற்றம் அப்படி சொல்றோம் ஓகேவா இது வந்து ஆல்கஹால் நடக்குதுனா நம்ம என்ன சொல்றோம் ஆல்கஹாலிக் ஆக்சிஜன் ஏற்றம் அப்படி சொல்றோம் ஓகே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் ஓரணி ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் ஓரணிய ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் எடுத்து நம்ம என்ன பண்றோம் ஆக்சிஜனேற்றம் செய்யணும் அப்படினா ஒரு ஆக்சிஜனேற்ற காரணி பயன்படுத்தணும் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் KNO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றியா பயன்படுது அதே மாதிரி பொட்டாசியம் டைகுரோமேட் சிறந்த ஆக்சிஜனேற்றியா பயன்படுது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் செய்யறதுக்கு நம்ம என்ன ஆக்சிஜனேட்டர் பயன்படுத்துறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோடியம் டைகுரோமேட் பயன்படுத்துறோம் ஓகேவா Na2Cr2O7 ஓகேவா இது சோடியம் டைகுரோமேட் ஓகேவா சோடியம் டைகுரோமேட் பயன்படுத்துறோம் ஓகேவா இதுதான் ஆக்சிஜன் ஏற்றி ஆக்சிஜன் ஏற்றியா பயன்படுத்துறோம் சரி பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் இது வந்து கொஞ்சம் அமிலம் கலந்த நிலையில இருக்கும் ஓகேவா அமிலம் கலந்த அது சோடியம் டைகுரோமேட் ஓகே இத என்ன பண்றோம் ஆக்சிஜனேற்றியா பயன்படுத்துறோம் ஓகேவா ஆக்சிஜனேற்றம் செய்றோம் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க ஒரு H இங்க ஒரு H ஓகேவா H2 இங்க ஒரு ஆக்சிஜன் நம்ம சேர்த்துறோம்ல அதனால என்ன பண்ணுது நமக்கு வாட்டரா வெளியில போயிடுது H2O வெளியில போயிடுது மீதி என்ன இருக்கு பாருங்க CH3 CHO ஓகேவா இது நமக்கு கிடைக்குது ஓகேவா இந்த எத்தனால் எடுத்துக்கிறோம் இது வந்து எத்தனால்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் OH உள்ள ஹைட்ரஜன் இந்த CH2 பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் இது வரை என்ன பண்ணுது நீர் வெளியில போயிடுது கடைசியா நமக்கு என்ன கிடைக்குது CH3 CHO ஒரு ஆல்டிஹைடு கிடைக்குது ஓகேவா இது என்ன சொல்றோம் ஆல்டிஹைடு இது பேர் என்ன பாத்தீங்கன்னா எத்தனால் இது வந்து எத்தனால் வித்தியாசம் பாருங்க எத்தனால் ஆல்கஹால்னா ஆல்னு முடிச்சிருக்கோம் இது ஆல்டிஹைடு அப்படிங்கிறது நல்னு முடிச்சிருக்கோம் ஓகேவா எத்தனால் மறுபடியும் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்டிஹைடு பாருங்க இத நம்ம மறுபடியும் ஆக்சிஜனேட்டட் செய்றோம் ஓகேவா மறுபடியும் என்ன பண்றோம் அமிலம் கலந்த சோடியம் டைகுரோமேட் போடுறோம் ஓகேவா போட்டு என்ன பண்ணுது ஆக்சிஜன் சேருது ஓகேவா இந்த CH2 இருக்கு பாருங்க ஆல்டிஹைடு குரூப் இதுல ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து நமக்கு என்ன மாறிடுது COH ஆ மாறிடுது CH3 பாருங்க CHO இருக்கு ஒரு ஆக்சிஜன் இங்க சேர்ந்து நமக்கு COH ஆ மாறிடுது நமக்கு கார்பாக்சிலிக் அமிலமா மாறிடுது ஓகேவா கார்பாக்சிலிக் அமிலம் COH இருக்கு பாருங்க அதாவது கார்பாக்சிலிக் அமிலம்
அதான் வினை சேர்ப்பு தொகுதி இருக்கு. இதுவே பேர் பாத்தீங்க எத்தனாயிக் அமிலம். எத்தனாயிக் அமிலம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? எத்தனால் எடுத்துக்கிறோம், அமிலம் கலந்த சோடியம் டைகுரோமேட் பயன்படுத்துறோம். பயன்படுத்தும்போது நமக்கு வாட்டர் மாலிக்யூல் வெளியில போயிடுது. நமக்கு கடைசியா என்ன பண்ணுது? ஆல்டிஹைட் கிடைக்குது. அந்த ஆல்டிஹைடை மறுபடியும் என்ன பண்றோம்? ஆல்டிஹைடோட செய்யும்போது இதை சேர்க்கிறோம். ஐயோ அமிலம் கலந்த சோடியம் டைகுரோமேட் சேர்க்கிறோம். சேர்க்கும்போது நமக்கு எத்தனாயிக் அமிலம் கிடைக்குது. கடைசியா கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்குது. ஓகேவா? இது ஓரினை ஆல்கஹால்ல எப்படி நடக்குது? இதே பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்? ஈரிணைய ஆல்கஹால் எடுத்துறோம். ஈரிணைய ஆல்கஹால். நமக்கு ஓரினை ஆல்கஹால்ல என்ன, ஈரிணைய ஆல்கஹால் நமக்கு என்னன்னு தெரியும் ஆல்ரெடி. ஓகேவா? இப்போ ஈரிணைய ஆல்கஹால்னா C CH3 H CH3 OH. ஓகேவா? இந்த OH அட்டாச் ஆகிற கார்பன் என்ன இருக்கு? இந்த கார்பன்ல இந்த சைடு ஒரு மெத்தில் இருக்கு, இந்த சைடு ஒரு மெத்தில் இருக்கு. அதான் சொல்றோம் ஈரிணைய ஆல்கஹால் சொல்றோம். ஓகேவா? ஓகே. இதுக்கு என்ன பேர்? பொதுவான பேர் பாத்தீங்கன்னா என்னது? ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் சொல்லலாம். ஓகேவா? அல்லது IUPAC பேரு இரண்டாவது கார்பன்ல OH இருக்கு, அதனால 2 புரோப்பனால் அப்படி சொல்லலாம். ஓகேவா? இது என்ன பண்றோம்? அமிலம் கலந்த சோடியம் டைகுரோமேட்டை ஆக்சிஜனேட்டரியா பயன்படுத்துறோம். பயன்படுத்தும் நமக்கு என்ன பண்ணுது தெரியும்? இந்த ஹைட்ரஜனும் வெளியில வந்து என்ன பண்ணுது? வாட்டர் மாலிகுலா போயிடுது. இங்க ஆக்சிஜன் இருக்குல்ல, சேர்ந்து வாட்டர் மாலிகுலா போயிடுது. நமக்கு என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா கீட்டோன் கிடைக்குது. ஓகேவா? இங்க C3 C இங்க பாருங்க டபுள் பாண்ட் O C3. ஓகேவா? நமக்கு என்ன பண்ணுது? கீட்டோன் கிடைக்குது. ஓகேவா? இது என்ன சொல்லலாம்? IUPAC பேரு புரோப்பனோன் சொல்லலாம். ஓகேவா? அதுதான் IUPAC பேர். அல்லது பொதுவான பேரு அசிட்டோன். ஓகேவா? சோ மறுபடியும் என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சிஜனேட்டர் ரெடி செய்யறோம். மறுபடியும் அந்த ஆக்சிஜனேட்டரை பயன்படுத்துறோம். பயன்படுத்தும்போது ஆக்சிஜன் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டா பிரிஞ்சு நமக்கு இங்க CH3 COH கிடைக்குது. ஓகேவா? நமக்கு எத்தனாயிக் அமிலம் கிடைக்குது. எத்தனாயிக் அமிலம் கிடைக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓரினை ஆல்கஹாலை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது? ஆல்டிஹைடு கிடைக்குது. ஓகேவா? ஈரிணை ஆல்கஹால் பயன்படுத்தும் போது நமக்கு கீட்டோன் கிடைக்குது. கீட்டோன். IUPAC பேர் புரோப்பனோன் கிடைக்குது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூவிணைய ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். மூவிணைய ஆல்கஹால். மூவிணைய ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமிலம் கலந்த சோடியம் டைகுரோமேட்டோட வினைப்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வினைப்படுறது இல்ல. என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வலிமை குறைந்த ஆக்சிஜனேட்டர் காரணியா பயன்படுது. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணணும்னா மூவிணைய ஆல்கஹால் இருக்கும்போது வலிமை மிக்க ஆக்சிஜனேட்டர் பயன்படுத்தி அந்த என்ன பண்ணோம்? ஹீட் பண்ணோம். அந்த ரியாக்ஷனை ஹீட் பண்ண என்ன பண்ணோம்? நமக்கு ஆக்சிஜனேட்டர் நடந்து நமக்கு கார்பாக்சிலிக் கலவைகளா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வினை நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? நாம இந்த கார்பனைல் சேர்மம் உருவாகுது பாத்தீங்களா? ஆல்டிஹைடு கீட்டோன் இது உருவாகுது. இதோடயே அந்த வினையை நிறுத்திடணும், நிறைவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பயன்படுத்துறோம் பாத்தீங்கன்னா PCC அப்படிங்கிற ஆக்சிடேட்டரை பயன்படுத்தினா இந்த வினை நடந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த வினை நடக்கும்போது நமக்கு இதோடயே என்ன பண்ணும்? ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? இதுக்கு மேல மறுபடியும் ஆக்சிஜனேட்டர் அடைந்து நமக்கு கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்காது. ஓகேவா? அது என்னன்னு சொன்னீங்கன்னா PCC அப்படிங்கிற ஆக்சிஜனேட்டரை பயன்படுத்துறோம். PCC அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிடினியம் பாருங்க. P அப்படிங்கிறதுக்கு பிரிடினியம், C அப்படிங்கிறது குளோரோ, இங்க ஒரு C இருக்கு பாருங்க குரோமேட். ஓகேவா? பிரிடினியம் குளோரோ குரோமேட். இந்த ஆக்சிஜனை பயன்படுத்த நமக்கு என்ன பண்ணுது? இந்த ஆல்டிஹைடு கீட்டோன் கிடைக்க பாருங்க. அதோடயே வினையானது நின்றுது. ஓகேவா? அது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
போட்டுடலாம் பாருங்க. CH3 CH2 CH2 OH. ஓகேவா? இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? மெத்து எத்து ப்ரொப் மூணு கார்பன் இருக்கா அப்படினா ப்ரோப்பனால். ப்ரோப்பனால் எடுத்துக்கிறோம். ஓகேவா? நாம எடுத்துட்டு என்ன பண்றோம்? ஆக்சிடேட்டரி நம்ம என்ன பண்றோம்? PCC பயன்படுத்துறோம். ஓகேவா? நம்ம போடுறோம் PCC பிரிடினியம் குளோரோ குரோமேட். இது ஆல்டிஹைட் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்துறோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்ன பாருங்க. ஆல்டிஹைட் கிடைக்குது அல்லது கீட்டோன் கிடைக்குது பாத்தீங்களா? அதோட வினையானது நின்று விடுது. ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணுது? கார்பாக்சிலேம்னா மாறாது. ஓகே, இத பாருங்க. CH3 CH2 CH2 OH இதோட என்ன பண்றோம்? PCC சேர்க்கறோம். நமக்கு இந்த ஹைட்ரஜனும் பாருங்க இந்த ஹைட்ரஜனும் போயிடும். ஓகேவா? ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் போயிடும். மீதி என்ன இருக்கு பாருங்க. CH3 CH2 CHO நமக்கு என்ன பண்ணுது? ஆல்டிஹைட் கிடைக்குது. ஓகேவா? இது பேரு ப்ரோப்பனல். எத்து எத்து ப்ரோப்பனல். ஓகேவா? நம்ம ப்ரோப்பனால் எடுத்துக்கிட்டோம். நமக்கு ப்ரோப்பனல் கிடைக்குது. ஓகேவா? ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம். ஆல்கஹால் எடுத்து நமக்கு என்னது? ஆல்டிஹைட் கிடைக்குது. இந்த வினையானது இதோட நின்று போயிடுது. மறுபடியும் ஆக்சிஜன் மழைக்கு நமக்கு கார்பாக்சிலேயும் கிடைக்கிறது இல்லை. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்? PCC பயன்படுத்தணும். ஓகேவா? இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓரணி ஆல்கஹால் பயன்படுத்த நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்குது. ஓகேவா? நாமளே இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்? ஈரணி ஆல்கஹால் பயன்படுத்த நமக்கு என்ன பண்ணோம்? கீட்டோன் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் பொதுவான ஆக்சிஜனேற்றம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஸ்வர்ன் ஆக்சிஜனேற்றம். ஸ்வர்ன் ஆக்சிஜனேற்றம். ஸ்வர்ன் ஆக்சிஜனேற்றம் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வர்ன் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா? அவர் வந்து இந்த ஆக்சிஜனேட்டரை கண்டுபிடிச்சா என்ன சொல்றாங்க? ஸ்வர்ன் ஆக்சிஜனேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேமிங் ரைட்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்ம அதை கண்டுபிடிச்சாலும் அவங்க பேரை வச்சு ஆக்சிஜனேற்றம் வினைகள் இது மாதிரி கொடுத்துறாங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ன் ஆக்சிஜனேற்றம். ஸ்வர்ன் ஆக்சிஜனேற்றம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆக்சிஜனேட்டரை பயன்படுத்தணும் வந்து பாத்தீங்கன்னா DMSO பயன்படுத்துறோம். ஓகேவா? DMSO இது என்ன பண்றோம்? ஆக்சிஜனேட்டரியா பயன்படுத்துறோம். இது இப்படி பாத்தீங்கன்னா டை மெத்தில் டிங்கிறது டை மெத்தில் சல்பாக்சைடு அப்படிங்கறத என்ன பண்றோம்? ஆக்சிஜனேட்டரியா பயன்படுத்துறோம். இதுக்கு நம்ம என்ன சேர்க்கறோம்னா ஆக்சலைல் குளோரைடு அப்படிங்கறத சேர்க்கறோம். ஓகேவா? ஆக்சைடு குளோரைடு சேர்த்தின பிறகு நம்ம என்ன பண்றோம்? ட்ரைஎத்தில் அமீன் இது எல்லாத்தையும் சேர்த்து வினைப்படுத்தும்போது நமக்கு என்ன பண்ணுது? நமக்கு கீட்டோன் கிடைக்கும். ஓகே, நம்ம என்ன சேர்த்து எடுத்துக்கிறோமோ ஈரணி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டா நமக்கு கீட்டோன் கிடைக்கும். ஓகேவா? நம்ம ஓரணி ஆல்கஹால் எடுத்து நமக்கு என்ன பண்ணோம்? முன்ன கிடைச்ச மாதிரி ஆல்டிஹைட் தான் கிடைக்கும். ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஈரணி ஆல்கஹால் ஒன்று எடுத்துக்கிறோம். செகண்டரி ஆல்கஹால் ஒன்று எடுத்துக்கிறோம். CH3 CH CH3 இது முன்ன பார்த்த ஈக்குவேஷன் மாதிரி தான். ஓகேவா? 2 மெத்து எத்து ப்ரோப் 2 ப்ரோப்பனால் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எடுத்து நம்ம என்ன பண்றோம்? DMSO சேர்க்கிறோம். ஓகேவா? டைமெத்தில் சல்பாக்சைடு CH3 ஓகேவா? டைமெத்தில் போட்டோம் சல்பாக்சைடு. ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? DMSO டைமெத்தில் ரெண்டு மெத்தில் இருக்கு பாருங்க. டைமெத்தில் சல்பாக்சைடு சல்பர் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு. அத சல்பாக்சைடு பிளஸ் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா ஆக்சலைல் குளோரைடு சொல்றோம். ஓகேவா? ஆக்சலைல் குளோரைடு ஆக்சைல் குளோரைடு வந்து பாத்தீங்கன்னா C பாருங்க டபுள் பாண்ட் O Cl டபுள் பாண்ட் O Cl இது நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சலைல் குளோரைடு அப்படி சொல்றோம். இது பாத்தீங்கன்னா ஆக்சாலிக் அமிலம் நமக்கு தெரியும். COOH ஓகே, இத நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஆக்சாலிக் அமிலம் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா?
இதுல ஒரு OH பதிலா ஒரு Cl போட்டுட்டு பாருங்க. ஒரு OH பதிலா Cl, இல்ல ஒரு OH பதிலா Cl. Cl மீதி CO CO ஒரு CO CO. ஓகே இதான் சொல்றோம் ஆக்சலைடு குளோரைடு அப்படி சொல்றோம். ஓகே இதெல்லாம் என்னன்னா இந்த ஆக்சாலிக் அமிலத்திலிருந்து இது கிடைக்குது. ஓகேவா இது எல்லாத்தையும் வினைப்படுத்தின பிறகு நம்ம என்ன பண்றோம் கடைசியா EDT3N ட்ரை எத்தில் அமில சேர்க்கிறோம். ஓகேவா சேர்த்து செயற்கை வினைக்கு உட்படுத்தும் போது நமக்கு என்ன பண்ணுது கடைசியா நாம என்ன பண்றோம் செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோமா நமக்கு கீட்டோன் கிடைக்குது. இந்த H போயிருது CH3 C டபுள் பாண்ட் O CH3 ஓகேவா கீட்டோன் நமக்கு கிடைக்குது. பிளஸ் டைமெத்தில் சல்பர் பிளஸ் கார்பன் மோனாக்சைடு பிளஸ் CO2 பிளஸ் 2HCl கிடைக்குது. ஓகேவா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கீட்டோன் கிடைக்குது. ஈர்ணிய ஆல்கஹால் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் DMSO கூட வினைப்படுத்துறோம். டைமெத்தில் சல்பாக்சைடுடனும் ஆக்சைடு குளோரைடுடனும் வினைப்படுத்தி நம்ம என்ன பண்றோம் கடைசியா செயற்கை வினைக்கு உட்படுத்துறோம். எது கூட EDT3N ட்ரை எத்தில் அமீன் கூட என்ன பண்றோம் வினைப்படுத்துறோம். ஓகேவா இது நம்ம ஏன் ட்ரை எத்தில் அமீன்னா நம்ம எங்க பாத்துறோம் NH3 இருக்குல்ல இந்த H3 க்கு பதிலா என்ன இருக்கு 3 ED அப்படினது என்னது C2H5 உறுப்பு இருக்கு. ஓகேவா அத ட்ரை எத்தில் அமீன் சொல்றோம். ஓகேவா இது கூட செயற்கை வினைக்கு உட்படுத்தும் போது நமக்கு கீட்டோன் கிடைக்குது. அதாவது புரோப்பனோன் 1 2 3 கார்பன் இருக்குல்ல புரோப்பனோன் கிடைக்குது. ஓகேவா இதுதான் சொல்றோம் ஸ்வர்ன் ஆக்சிஜனேட்டர் அப்படி சொல்றோம். இது 2 மார்க் கேட்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அல்லது 2 மார்க் கேட்கலாம் அது 1 மார்க் கேட்கலாம். ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஈக்குவேஷன்லாம் எழுதி பாத்துக்கங்க. ஸ்வர்ன் ஆக்சிஜனேட்டர் முடிஞ்சது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உயிர் ஆக்சிஜன் ஏற்றம். உயிர் ஆக்சிஜன் ஏற்றம் உயிரினங்கள் இருக்கு பாத்தீங்களா உயிரினங்கள் சாப்பிட சாப்பாடு நொதிக்குது பாத்தீங்களா நொதிக்கும் போது ஆல்கஹால் உருவாயிருது. அந்த ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா நச்சுத்தன்மை இருக்கு. ஓகேவா அந்த நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா கல்லீரல் வந்து நமக்கு ADH அப்படிங்கிற நொதியை என்ன பண்ணும் கல்லீரல் வந்து ADH அப்படிங்கிற நொதி என்ன பண்ணுது உருவாகுது. இது நொதி இது கல்லீரல் தான் நம்ம அந்த நொதியை உருவாக்கும். இந்த நொதி என்ன பண்ணும் வினையூக்கியா பயன்படுது. நம்ம உயிர் ஆக்சிஜனேற்றதுல இது வந்து வினையூக்கியா பயன்படுது. ஓகேவா உயிர் ஆக்சிஜன் ஏற்றம் கல்லீரல்ல காணப்படும் இந்த ADH அப்படிங்கிறது வினையூக்கியா பயன்படுது. ஓகேவா ADH அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் அப்படிங்கிற நொதி என்ன பண்ணுது வினையூக்கியா பயன்படுது. ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த உயிரினங்கள்ல காணப்படுறது வந்து பாத்தீங்கன்னா NAD ஓகேவா இது வந்து ஆக்சிஜனேட்டரியா பயன்படுது. NAD வந்து பாத்தீங்கன்னா நிக்கோடினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைடு. ஓகேவா இன்னொரு சொல்ற பாருங்க N நிக்கோடினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைடு இது வந்து ஆக்சிஜனேட்டரியா பயன்படுது. இது விலங்குகளில் காணப்படுறதுதான். ஓகேவா சரி பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க நமக்கு CH3 CH2O ஆல்கஹால் எத்தனால் உருவாகுது நினைச்சுக்கங்க. அந்த சாப்பாடு அந்த விலங்குகள் சாப்பிடுதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா நொதிக்கும் போது என்ன பண்ணுது நமக்கு எத்தனால் உருவாகுது நினைச்சுக்கங்க. இதுக்கு நம்ம என்ன பண்றோம் NAD சேகம் அது ஏற்கனவே விலங்குலயே காணப்படுது NAD அதான் என்ன பண்ணுது ஆக்சிஜன் ஏற்றியா பயன்படுது. பிளஸ் நம்ம சொன்ன பாத்தீங்கன்னா ADH இது நொதி என்ன பண்ணுது வினையூக்கியா பயன்படுது. ஓகேவா எல்லா வினைகளுக்கும் நமக்கு என்ன கிடைக்குது வந்து பாத்தீங்கன்னா CH3 CHO நமக்கு கிடைக்குது. ஓகேவா இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுது வெளியில போய் நமக்கு CH3 CHO நமக்கு எத்தனால் கிடைக்குது. ஓகேவா எத்தனால்
எத்தனால் எடுத்துக்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை உடையதா இருக்கும். நச்சுத்தன்மை உடைய ஆல்கலா இருக்கும். இந்த நச்சுத்தன்மை உடைய ஆல்கலை நச்சுத்தன்மை அற்ற ஆல்டிஹைடா மாத்துறதுக்கு நச்சு தன்மை அற்ற மெயினா பாருங்க, நச்சுத்தன்மை அற்ற ஆல்கலா மாத்த நம்ம என்ன வினையூக்கி பயன்படுது? ADH அப்படிங்கிற வினையூக்கி பயன்படுது. ஓகேவா? ADH ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ் அப்படிங்கிற வினையூக்கி பயன்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா NAD அப்படிங்கிறது ஆக்சிஜனேட்டரியா பயன்படுது. இது விலங்குகளில் காணப்படக்கூடியது தான் NAD அப்படிங்கிறது. ஓகேவா? N அப்படின்னா என்ன நீ சொல்லிக்கிறோம். ஓகேவா? N அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா N அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கோடினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட். ஓகேவா? இது ஆக்சிஜனேட்டரியா பயன்படுது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்கள்ல ஆக்சிஜனேட்டர் நடக்குது பாத்தீங்களா? அத நம்ம என்ன சொல்றோம்? உயிர் ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல வினையூக்கி வந்து பாத்தீங்கன்னா என்னது? உயிரினங்கள் காணப்படக்கூடியதுதான் அந்த ஆக்சிஜனேட்டர் சொல்றோம் பாத்தீங்களா? அது என்ன பண்ணுது? இந்த உயிரினங்கள் காணப்படக்கூடியதுதான். அதான் சொல்றோம் உயிர் ஆக்சிஜன் ஏற்றம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வினையூக்கியின் முன்னிலையில கேட்டலிஸ்ட் வினையூக்கியின் முன்னிலையில ஹைட்ரஜன் நீக்கம் அடைதல். வினையூக்கியின் முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம். ஹைட்ரஜன் நீக்கிறதால ஆக்சிஜன் ஏற்றம் தான். ஓகேவா? வினையில் முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம். ஹைட்ரஜன் நீக்கம். ஓகேவா? நம்ம இந்த ஆல்கஹால்ல வந்து ஹைட்ரஜன் நீக்கம் அடைய செய்யறதுக்கு நம்ம என்ன வினையூக்கி பயன்படுத்துறோம் வந்து பாத்தீங்கன்னா Cu. ஓகேவா? காப்பர் அப்படிங்கிற வினையூக்கி பயன்படுத்துறோம். ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஓரணிய ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ஓரணிய ஆல்கஹால் எக்ஸாம்பிள் CH3 CH2OH. ஓகேவா? CH3 CH2OH என்ன பண்றது? எத்தனால். எத்தனால் எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்? 573 கெல்வின் வெப்பநிலையில் சூடுபடுத்தப்பட்ட இந்த காப்பர் இருக்கு பாருங்க, தாமிரத்தின் வழியாக என்ன பண்றோம்? எத்தனால செலுத்துறோம். ஓகேவா? செலுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு CH3 CH2 பாருங்க, இங்க ஹெச்சும் இந்த ஹெச்சும் போயிடும். நமக்கு என்ன கிடைக்குது? CH3 CHO தான் கிடைக்குது. ஓகேவா? நமக்கு எத்தனால் கிடைக்குது. முன்ன பார்த்த மாதிரியே தான் ஓரணி ஆல்கஹால் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்டிஹைடு தான் கிடைக்குது. ஓகேவா? எத்தனால் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? 573 கெல்வின் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தப்பட்ட காப்பர் வழியாக நம்ம என்ன பண்றோம்? காப்பர் சொல்லலாம், தாமிரம் சொல்லலாம். ஓகேவா? தாமிரத்தின் வழியாக நம்ம செலுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது? ஆல்டிஹைடு கிடைக்குது. ஓகேவா? இது ஓரணி ஆல்கஹால். இது வந்து பாத்தீங்கன்னா ஈரணி ஆல்கஹால் இருந்துச்சுன்னா CH3 C CH3 OH இங்க ஒரு ஹைட்ரஜன். ஓகேவா? ஈரணி ஆல்கஹால் இது என்ன பண்றோம்? 573 கெல்வின்ல வெப்பப்படுத்தப்பட்ட தாமிரத்தின் வழியாக நம்ம செலுத்துறோம். ஓகேவா? காப்பர் வழியாக செலுத்தும் போது நமக்கு இந்த ஹைட்ரஜனும் போய் நமக்கு என்ன கிடைக்குது? கீட்டோன் கிடைக்குது. CH3 C டபுள் பாண்ட் O CH3. ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்குது? புரோப்பனான் கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா மூவிணைய ஆல்கஹால் இருந்துச்சுன்னா CH3 C இங்க ஒரு CH3 மேல OH கீழ CH3. ஓகேவா? இது மூவிணைய ஆல்கஹால். நமக்கு தெரியும் OH அட்டாச் கார்பன்ல இந்த நம்ம 1 மெத்தில் 2 3 மெத்தில் தான் என்ன சொல்றோம்? மூவிணைய ஆல்கஹால் சொல்றோம். இது என்ன பண்றோம்? இதே மாதிரி இதே கேட்டலிஸ்ட் தான். காப்பர் 573 கெல்வின். ஓகேவா? வினைப்படுத்தும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க
இங்க ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த ஹைட்ரஜன் இதுல ஒரு ஹைட்ரஜன், ஓகேவா? மீதி CH2 தான் இருக்கும். CH3 இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் மட்டும் தான் நீக்க அடையுது, ஓகேவா? இதுல மூவினி ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா இந்த OH இருக்கு பாருங்க, இந்த OH பிளஸ் நம்ம இங்க ஒரு ஹைட்ரஜன் சேர்த்து நமக்கு வாட்டரா வெளியில போயிருது, ஓகேவா? நீர் நீக்கம் அடையுது. இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயும் ஹைட்ரஜன் மட்டும் நீக்க அடையுது, ஓகேவா? இதுல இந்த OH-ம் இங்க இருக்கு பாருங்க CH3 இருக்குல்ல, ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ணுது சேர்ந்து என்ன பண்ணுது வாட்டரா வெளியில போயிருது. நமக்கு என்ன கிடைக்குது? அல்கீன் கிடைக்குது, ஓகேவா? அப்படி எழுதிங்க CH3C இங்க ஒரு CH3 டபுள் பாண்ட் CH2, ஓகேவா? நமக்கு அல்கீன் கிடைக்குது, ஓகேவா? இப்போ ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம ஒரு ஆல்கஹால ஆக்சிஜனேற்றம் அடைய செஞ்சோம்னா இந்த காப்பர் இருக்கு பாத்தீங்களா, வேக்யூம்ல செஞ்சோம்னா நமக்கு எத்தனால் கிடைக்குது, ஓகேவா? ஆல்டிஹைட் கிடைக்குது. இதுவே ஈர்டி ஆல்கஹால் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? கீட்டோன் கிடைக்குது. நெக்ஸ்ட் மூவினி ஆல்கஹால் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுது? நீர் நீக்கம் அடைந்து நமக்கு அல்கீன் கிடைக்குது, ஓகேவா? இது என்னது? வினையூக்கியின் முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம். இது ரெண்டையும் ஹைட்ரஜன் மட்டும் நீங்க இருக்கு. ஒரு ஆல்கஹாலும் ஈனி ஆல்கஹாலும் ஹைட்ரஜன் மட்டும் நீங்க இருக்கு. மூன்றாவது இருக்கு பாருங்க, இந்த மூவினி ஆல்கஹால்ல நீர் நீக்கம் அடைஞ்சிருக்கு, ஓகேவா? இதுதான் வினையூக்கியின் முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர் ஆக்கல். எஸ்டர் ஆக்கல் அப்படின்னா எஸ்டர் உருவாக்கல், ஓகேவா? நம்ம என்ன பண்றோம்னா ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் பிளஸ் கார்பாக்சிலிக் அமிலம் ரெண்டையும் சேர்க்கிறோம். சேர்க்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? எஸ்டர் கிடைக்கும். அந்த வினையை நம்ம என்ன சொல்றோம்? எஸ்டர் ஆக்கல் வினை அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? எஸ்டர் ஆக்கல், எஸ்டர் ஆக்கல். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் CH3 ஆல்கஹால் வந்து எதை எடுத்துக்கலாம்? CH3 CH2 OH எத்தனாலும் எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஆல்கஹால் எடுத்துட்டோம், அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? கார்பாக்சிலிக் அமிலம் சேர்க்கிறோம், ஓகேவா? CH3 COOH, ஓகேவா? இது என்னது? அசிட்டிக் அமிலம். இப்படி பாருங்க CH3 COOH எத்தனாயிக் அமிலம், ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனால். எத்தனால் கூட நம்ம என்ன பண்றோம்? கார்பாக்சிலிக் அமிலம் வினைப்படுத்துறோம், ஓகேவா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனாயிக் அமிலம். எத்தனாயிக் அமிலத்தை வினைப்படுத்துறோம். எதன் முன்னிலையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமிலத்தின் முன்னிலையில் வினைப்படுத்துறோம். H+ ஒரு அமிலத்தின் முன்னிலையில் வினைப்படுத்துறோம். வினைப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல் வெளியே போயிடுது. OH-ம் H சேர்ந்து என்ன பண்ணுது? -H2O வாட்டர் மாலிக்யூலா வெளியே போயிடுது. மீதி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க, CH3 CH2 இருக்கு பாருங்க CH3 CH2 O COO CH3, ஓகேவா? நமக்கு ஒரு எஸ்டர் கிடைச்சது, ஓகேவா? COO இது வந்து எஸ்டர் சொல்றோம், ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இந்த H-ம் இந்த OH-ம் என்ன பண்ணிருக்கு? வாட்டர் மாலிக்யூல வெளியில போயிடுச்சு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது? எஸ்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகேவா? இதனால என்ன சொல்றோம்? எஸ்டர் ஆக்கல் வினை அப்படி சொல்றோம், ஓகேவா? இதனால பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்கஹால் எடுத்துட்டோம், எத்தனால் எடுத்துட்டோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு அமிலம், அது கார்பாக்சிலிக் அமிலம் எத்தனாயிக் அமிலத்தை வினைப்படுத்தணும், ஓகேவா? வினைப்படுத்தும் போது வந்து என்னது? எஸ்டர் கிடைக்குது. எஸ்டர் முதல்ல இப்ப நமக்கு தெரியும் RCOOR. இது நம்ம என்ன சொல்றோம்? எஸ்டர்னு சொல்றோம், ஓகேவா? CO இருக்கு, இந்த சைடு ஒரு R இருக்கு, இந்த சைடு ஒரு R தொகுதி இருக்கு. R என்னது? ஆல்கைல் தொகுதி. இந்த எத்தில் இருக்கு, இந்த என்ன இருக்கு? CH3 மெத்தில் இருக்கு, ஓகேவா? இதெல்லாம் சொல்றோம் எஸ்டர் அப்படி சொல்றோம், ஓகேவா? இது என்னது? எஸ்டர் ஆக்கல் வினை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்ல ஃபுல்லா வேதிப்பண்புகள் ஃபுல்லா இதோட முடிஞ்சது, ஓகேவா?
அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா டைஹைட்ரிக் ஆல்கஹால், அதாவது எத்திலீன் கிளைகால் மற்றும் கிளிசரால் அது வந்து வேதிவினை எப்படி நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.